லட்சுமி, நீ என் வீட்டுக்கு வந்த நேரம் அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சுபலட்சுமி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாடு கண்டு போட்டிருக்கு. ஆமா, இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே. கோபாலகிருஷ்ணா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? உன்னை யார கூப்பிட்டா? கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டேன். தம்பி கோபாலகிருஷ்ணா, போடா. என்னக்கா கூப்பிட்டியா? உன்னை கூப்பிடலடா, எல்லாரும் வரீங்க. கோபாலகிருஷ்ணன் இங்க. கோபாலகிருஷ்ணா? எந்த கோபாலகிருஷ்ணா? அட நம்ம கோபாலகிருஷ்ணன்டா. ஏய் கோபாலகிருஷ்ணா, பாப்பா சீக்கிரம். கோபாலே, வா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? வாயா, வா வா. நம்ம லட்சுமி கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா காலக்கண்ணு குட்டி போட்டுருக்குப்பா. அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நல்ல பேரா சொல்ல. அண்ணா, நான் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா யார்? அவரு உலக தலைவர்கள் ஒருத்தர். 27 வருஷம் தன் வாழ்க்கையை ஜெயிலே அர்ப்பணிச்சிருக்காரு. ஆப்பிரிக்கா நாட்டுக்கே தெய்வம். அவர் பேரை கொண்டு போய் மாட்டு கண்ணு குட்டி வைக்க சொல்றான். நாய் மாடு இருந்து கேவலமா பேசாதீங்க. அதுதானே கோமாதா குலமாதான்னு கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தெய்வத்தோட பேரை இன்னொரு தெய்வத்துக்கு வச்சா தப்பாமா? இவன் என்ன பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவியா? நான் கேட்கறது பதில் இவங்கிட்ட சொல்றேன். என்ன கூப்பிட்டு வர்றேன்? ஏண்டா ஏன் இப்படி கடிச்சுக்கிறீங்க? அந்த பேர்லாம் வேண்டாம். நல்ல வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர் வைங்க. ஏக்கா வாயின்னு வச்சுக்க. மாமா அரைஞ்சிருவேன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மா காலக்கண்ணு குட்டி தானே? ஆமாப்பா. தங்க முத்துன்னு பேரு வச்சு முத்துன்னு கூப்பிடுவோம். போதுமா? தங்கம் நல்ல பேரு, முத்து. நல்லா. சரி, வேலைக்கு நேரம் ஆச்சு, வாங்க. கோபாலகிருஷ்ணா, போற வழியில இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திப்பா. கிருஷ்ணன் கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க. சரி, வாங்க போலாம். வாடா. யாருன்னு செம்ம பிக்கரா இருக்குடா. ஃபைல் எடுத்துட்டு வர பார்த்தா அநேகமா பொம்பளை ஆபீசரா தான் இருப்பாங்க. ஆபீசரா? பயப்படாதீங்கண்ணே, நான் போய் சமாளிக்கிறேன். புண்ணாக்குமா? என்னமோ அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல் இருக்கு. பாவங்க. இந்த மில் இன்சார்ஜ் யாரு? என் மாப்பிள கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணு, கோபாலகிருஷ்ணு. என்ன மாமா? யாருங்க? ஆபீசர். இங்க யாரும் பேண்ட் போட்டவங்களே கிடையாதா? இருக்காருங்க. யாரு? வெளியில வாட்ச்மேன். ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு? மாப்பிளைங்க. சூப்பர்வைசர்? மாப்பிளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள தாங்க. என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, என்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஐம் சேல் டாக்ஸ் ஆபீசர். இந்த மாசத்துல 5000 மூட்டை பருத்தி கொட்டை வாங்கிருக்கீங்க. 1000 டின் எண்ணெய் அனுப்பிச்சிருக்கீங்க. இதோட பில் எல்லாம் எங்க? பில்லு எங்க காணோம்? என்ன பண்றீங்க? பில்ல தேடுறேன். யார் பாக்கெட்ல? ஏமாமா சொல்லக்கூடாது. நீங்க ஆட சொரிய சொரிய சுகமா இருந்தா அப்படியே விட்ட. சும்மா இருக்கு மாமா. இந்தாங்க பல்லு. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இந்தாங்க. என்ன இல்ல கரெக்டா இருக்குல்ல? பில்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்டாக் புக்ஸும் ஓகே. எங்க மில்லுல பில்லு ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு தப்பு கூட இருக்காது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்போம். என் மாப்பிள எல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பான். இது என்ன? இது மொட்டை, அது முடி. இது கொட்டை, அது புண்ணாக்கு. இதெல்லாம் கணக்குல வரலையே. ஏங்க சாம்பிளுக்கு வச்சிருக்கிறதெல்லாம் போய் கணக்குல எழுதுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கொட்டையா இருந்தாலும் கணக்குல வரணும். அதனால இப்ப இதுக்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் போடுறேன். அடியாத்தி 50,000 ரூபாவா? 5,000 10,000 மேடம் கையில வச்சு அமுக்கியா, இல்லன்னா சும்மா விட மாட்டாங்க. என்னது? என்ன சைடுல அமுக்குங்கறா? 5,000 10,000 அமுக்கு சொல்லுதே. அமுக்கு. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது மாமா. உன்னால முடியல, விடு, நான் அமுக்குறேன். சும்மா இருங்க மாமா. இந்த பாருங்க, இந்த 5,000 10,000 எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு நயா பைசா என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் ஃபைன் போட்டு தருவேன். எழுதுவீங்க நீங்க? எழுதுவேன். அப்ப ஆக்கலாம். பாருங்க. ஆக்கலாம். என்ன மாமா என்னமோ எழுதுங்க. எங்க கோபாலகிருஷ்ணன்? சீக்கிரம் வாரி போடுங்க, இன்னைக்கே அனுப்பணும். முதலாளி முதலாளி,
வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆச்சாமி, என்ன ஏது ஆபீஸ்ல கூட்டம்? பொம்பளை ஆபீஸருங்க. பொம்பளை ஆபீசர்? ஆமாங்க ஐயா. கணக்கெல்லாம் காட்டினாங்க, மத்த ஆபீசர் எல்லாம் கரெக்டா இருக்குட்டாங்க. ஆனா அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் தான் ஃபைன் போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. யாரு இவள ஆபீசர்? என்ன கோபாலு, இவ்வளவு போய் ஆபீசர் அது இதுன்னு இவ்வளவு தெரியல? என் பொண்ணு ராதா. அடங்கொப்பம் தன்னானே, உங்க பொண்ணு ராதாவா? நான் 5 வயசுல மூக்கு சிந்து தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா இது? அடங்கொன்னியா, சின்ன வயசுல பாவாடை காத்துல பற கூட்டுட்டு மில்லு இருக்கிற கோடி எடுத்து சுத்திட்டு இருந்த அந்த ராதாவா இது? நான் 2 வயசா இருக்கும்போது ஐஸ் வாங்கி கொடுத்தனே அந்த ராதாவா இது? டேய், நீ மில்லுக்கு வந்து 15 வருஷம் தான் ஆகுது, அதுக்கு வயசு 18. 3 வருஷம் இடிக்குது. பாத்தீங்களா, ரீல் விடுறான் பாத்தீங்களா? என்ன நீ, நாங்க உன்னை தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முதலாளி நல்ல வேலை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இல்லன்னா என்ன கொப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன். போங்கப்பா வேலையை பாருங்க. என்னமா அது, நேரா வீட்டுக்கு வராம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அப்பா, என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஆயில் மில்ல நான் தான் பாத்துக்க போறேன். என்னென்ன தப்பு நடக்குதுன்னு ஒரு ஆபீசர் மாதிரி செக் பண்ண வந்தேன். நான் முதலாளி பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஏதாவது தப்பு நடந்தா அது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்? என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஒண்ணும் இல்ல. அதான் கோபாலகிருஷ்ணன். இந்த பார், இந்த மில்லுல முதலாளி வேலையில இருந்து தொழிலாளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன் தான். நான் இந்த மில்லு பக்கமே வர்றதில்ல. எப்படி கோபாலகிருஷ்ணன்? ஆளு இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஓகே. ஆனா என்ன, இந்த அரை ட்ரௌசர் அது இது சுத்த மண்ணு மக்கப்பா. ஐயா, ஆளை பார்த்தெல்லாம் எடை போடக்கூடாதுமா, குணத்தை பார்க்கணும். நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. வா வீட்டுக்கு போலாம். வா 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 வா. அண்ணா, 500 ரூபாய் சின்ன கிடைக்குமா? ஏண்டா, நோட்டு வயரம் தான் இருப்ப, உனக்கு எப்பறம் கிடைச்சது 500 ரூபாய்? அப்பா தான் மாத்திட்டு வர சொன்னார். சரி சரி, என்கிட்ட இல்லையடா. மாப்ள, நான் 500 நோட்டை பார்த்தே இல்ல, கொடுங்க. மாப்ள, இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஏண்டா சிரிக்கிற? நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது இப்படியா பாக்குறது? வேற நீ வந்தாங்க இப்படி இப்படி சுண்டி பார்க்கணும்னே, சுண்டி பார்க்கணும். ஐயோ 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 பணம் பாத்தி 500 ரூபாய் பணம். ஐயோ 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 ஐயோ. இங்க என்ன கொண்டு வந்த? மாப்ள, இவன் தொல்லை தாங்க முடியல. புடி மாப்ள, புடி. ஐயோ ஐயோ ஐயோ. புடி புடி புடி. தனியா புடி 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 புடி. அதான். டேய் பாப்பா, ஐயா, டேய் நாயா. ஐயோ. இவ்வளவு தூரம் ஓடி வந்து பணத்துல போய் ஓட்டிச்சே மாப்ள. அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கு இறக்கு பணத்தை. இறக்குடா இறக்கு இறக்கியா? இல்லைங்கடா. ஐயோ மாமா, பணம் இங்கதானே இருந்துச்சு, காணாம. ஏன் மாப்ள, ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குமா? அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு? அட போ மாப்ள, பணம்னா பணம் வாய புழக்கும்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணட்டுமா? பண்ணுங்க. மாப்ள, பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பாரு, இது 10ஆவதுன்னு நெத்தியில வேற 1 ரூபாய் கொண்டு வர. எங்கடா குளியில போய் செலவு பண்ண போறியா? டேய், யார் பேசுறது? நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா. என்ன வேணும்? நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா. போகும்போது 1 ரூபாய் நெத்தியில கொண்டு அதையும் புடுங்குறீங்கடா. புடுங்குறான் பாத்தியா? 10 லட்சம் சம்பாரிச்ச மூஞ்சியாது. நான் தெரு பிச்சை எடுத்த மூஞ்சி. இந்தாடா வச்சு சொல்லடா. டேய், இந்த பத்திரமா வச்சுக்க. அவங்கிட்ட கொடுத்துரு. ஐயோ போச்சா மறுபடியும். போகுது. ஐயோ மாப்ள, 500 நோட்டு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள. மாமா, என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அதை எடுக்கணும். பாத்து மாப்ள. பார்த்துதான். அட நல்லா பாரு. அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ, யாருக்கு நான் குளிக்கிறத பாக்குறது? ஐயோ, நான் பார்க்கல. நான் குளிக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை என்ன பண்ற பாரு. சத்தியமா நான் 500 ரூபாய் நோட்டை தான் பார்த்தேன், நீங்க குளிக்கிறத நான் பார்க்கல. என்னது? கோபாலகிருஷ்ணன், ஐயோ, இங்க வாங்க. திரும்புங்க. நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்ல.
நான் அப்படி என்ன இங்க கேவலமா நடந்துட்டேன்? எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு சிவரேறி குதிச்சு நான் குளிக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாம ஊரெல்லாம் கேக்குற மாதிரி சத்தம் போட்டு நான் பாத்துட்டேன் கத்துவீங்க. ஐயோ, நான் செவரேறி குதிச்சது வாஸ்தவம் தாங்க. ஆனா என் கண்ணுல அந்த 500 ரூபாய் நோட்ல தான் இருந்துச்சு. நீங்க அங்க இருந்ததும் தெரியாது, குளிச்சதும் தெரியாதுங்க. இல்ல நீங்க பாத்தீங்க. ஐயோ, பாக்கல. நிஜமா பாக்கல. உண்மையா பாக்கல? அப்புறம் நான் பாக்கல. ஏன் பாக்கல? என்னது? ஏன் பாக்கலையா? எப்படிங்க நான் போய் உங்களை பாக்குறது? நீங்க 1000 தான் சொன்னாலும் நீங்க பாத்தீங்க. ஐயோ, சத்தியமா நான் பாக்கல. போதுங்களா? ஏன் எச்சில் பண்றீங்க? என்னாச்சு இதுக்கு? எதென்னமோ பண்ணுது. நிறுத்து. நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னா காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன். நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க, போ. ஏய் வா, போ. ஏய் வா. ஓ, பொம்பளையோ? போ. ஏய் நில்ல. இந்த மாம்பழமா? இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. ஏய், என்ன ஒரு டின் எண்ணெய் எடுத்து தலையில கொட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவுனங்க. உச்சந்தலை காயக்கூடாதுடா. கொஞ்சம் இரு. ஏய், நல்ல கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு போற. இல்ல வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த மாசம் சம்பளம் கட்டு. போ, போய் சீக்காய் தேய்ச்சி குடி. போ. கமான். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினேன். உட்கார இடத்துல கட்டியா கொஞ்சம் தள்ளி உட்காருது. அவனுக்கு என்ன? அவன் சின்ன கட்டி. ஓ, நீ பெருங்கட்டி, அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட? நம்மளோட கடமைடா, கடமைதான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கை கொடுங்கண்ணே. பாத்துக்கிட்டீங்களா? 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 பாத்தீங்களா? வாடா. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றோம். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக் பேக் பேக். என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கிட்ட முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்னது? பாட்டில பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில என்னதான் இருக்கும்? ஓஹோ, நீ ஃபுல்லு அவன் கோட்டரா? சைஸ் தந்து விடுங்க. எத்தனை நாள் நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய், நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன். இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்னை கையும் களமா புடிச்சாச்சு. இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ். வேலைக்கு வர வேண்டியது. போடா. எனக்கு வேலை இல்லையா? மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர். நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார். நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தில திருடுறவன், பொந்துல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான். சார், உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. ஆமா, நேத்து ரிப்பேர் பண்ண மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல வாங்குனீங்க. அந்த பில் எல்லாம் எங்க? அது வந்து டவுசர் பாக்கெட்ல இருக்கு. ஐயோ, எனக்கு அது இப்ப வேணும். கையெல்லாம் கிரீஸா இருக்கு. கொஞ்சம் இருங்க. ஏய் பொண்ணு, இங்க வா வா. வச்சிருங்க. என்ன கோபாலு? டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு. எடு. டவுசர் பாக்கெட் என்ன? ஏய் பா பாப்பா, டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். அவளை எதுக்கு கூப்பிட்டீங்க? அது நீங்க முதலாளி பொண்ணு, அது எப்படி சொல்றதுமா? பரவாயில்ல. எந்த பாக்கெட்ல இருக்கு? இந்த பாக்கெட்ல இருக்கு. ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள விடுங்க. எங்க காணோம்? அது உள்ள கிடக்குங்க.
என்னாச்சு என்னாச்சு? அம்மா, ஐயோ ஆளு பாரு. யாராவது பில்ல கொண்டு வச்சு குத்தி பாக்கெட் வைப்பாங்களா? அவசரத்துல வச்சுட்டேன். ஆமா. ஐயோ, ஓ ரத்தம் ரத்தம். வேணாம். ஐயா என்ன சீல்கள் பிடிச்சுக்க போதுங்க, சும்மா இருங்க நீங்க. கை மூஞ்செல்லாம் கிரீஸ். நானும் வேணா அப்பிக்கிறேன். என் கணத்துல நீங்க தானே ஆக்குனீங்க, உங்க கணத்துல நான் தான் ஆக்குவேன். சரி. எப்படி இருக்க? வலுவலுன்னு இருக்கு. ஒண்ணு தோணல? என்ன தோணணும்? ஏதாவது ஒரு இது வந்திருக்குமே. மறுபடியும் உரசுங்க, ஏதோ ஒரு இது வருதான்னு பார்க்கலாம். இப்ப தோணுதா? அதே வலுவலுதான். ஐயோ, ஏதாவது ஒரு ஒரு மாதிரியா இருக்கணுமே. ஒண்ணும் மாதிரி ஆவலையே. மனசு மனசு படபடாத அடிச்சிருக்கணுமே. அப்படி ஒண்ணும் அடிக்கலையே. யோ, கண்ணத்தோட கண்ணை வச்சு உரசிருக்க, ஒண்ணுமே ஆகலங்கிறியே. என்னங்க ஆகணும்? யோ, போயா மஞ்ச மாக்கா. நீ சுத்த மஞ்ச மாக்கா, மஞ்ச மாக்கா, மஞ்ச மாக்கா. என்ன இந்த அம்மா? அக்கா, டேய் பண்ணாட, 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி குழம்பாங்க வெறிஞ்சோத்தி இந்த வெட்டி வெட்டியாடா. நான் சாப்பிடுறது லேட்டஸ்டா மாத்திக்கிட்டேன். எப்படி? ஒரு 2 தட்டு சோத்து எடுத்து வாய்க்கில போட்டுக்கிருவேன். ஒரு 1/2 லிட்டர் சாம்பார், 4 லிட்டர் ரசம், 200 தயிர், இதெல்லாம் வாய்க்கில ஊத்திக்கிருவேன். ஒரு பரல் பண்ணுவேன், எல்லாம் செட் ஆயிரும். அதை விட்டுட்டு நினைஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு நாகரிகம் இல்லாம. டேய், இதை விட இப்ப லேட்டஸ்டா சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? 1 கிலோ அரிசி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ புளி 3ஐயும் உள்ள தள்ளிட்டு கடைசியா 4 லிட்டர் தண்ணி வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு ஸ்டவ் பத்த வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா கிட்னில இருந்து சட்னி வரைக்கும் வெந்து போயிடும். பாரதேசி பயமங்கனே, விளக்கமா கொடுக்கறனே. மனுஷன் இருந்தா சாம்பார் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்டா. அக்கா ஊத்தே. அக்கா ஊத்துங்க. ரொம்ப நாகரிகம். 10 வீட்டுல பிச்சை எடுக்க மாதிரியே இருக்கு. கோபாலு, என்னப்பா சாப்பிடல? தம்பி, என்ன சாப்பிடாம விட்டத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. ஏமா மஞ்சமாக்கன்னா என்னம்மா? மஞ்சமாக்கானா? உன்னையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன்? இதுக்கு முன்னாடி உங்க அப்பனை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொன்னாங்க அப்படி? உங்க அப்பன் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வெள்ளச்சோளம். ஒரு தடவை நம்ம கிருஷ்ணன் கோயில் ஐயரு 2 குத்து விளக்கு கொடுத்து ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவர் நேர காவிரி ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாரு. அக்கா, மச்சான் கரெக்டா ஆத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்காரு. அட யாரா இவன்? ஐயர் பாஷையில ஆத்துன்னா வீடுன்னு அர்த்தம். அப்ப வீட்டுக்கே வாத்துன்னு அர்த்தம். நீ சுமாரா, நீ சொல்லுக்கா. அப்புறம் ஒரு தடவை எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சு. ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குடுகுடுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து நின்னாரு. என்ன சும்மா நிக்கிறீங்க, உடச்சாத்தானே குடிக்க முடியும், உடங்க என்ன உடைச்சிட்டாரு. கரெக்டா தானே செஞ்சிருக்காரு மச்சான். என்னத்த சோடா மூடிய உடைக்கிறதுக்கு பதிலா பாட்டிலே கீழே போட்டு உடைச்சிட்டாரா? ஏக்கா, அப்ப மச்சான் மஞ்சமாக்காண்டாக்கா. என்னடா லட்சுமி கத்துது? நமக்கெல்லாம் பசிக்குது சாப்பிடுறோம், லட்சுமிக்கு பசிக்காதா? ஏதாவது போய் வைக்கா. ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க. வர மாப்பிள, மஞ்சமாக்கான்ல 2 வகை இருக்கு. உங்க அம்மா சொன்னது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? இப்ப நீ பஸ்ல ஏறி உட்கார்ந்து போறேன்னு வை, ஒரு பொண்ணு வந்து உன்னை இப்படி உராசிட்டே வந்தா நீ என்ன செய்வ? நான் என்ன தள்ளி நிப்பேன். இதுதான் மஞ்சமாக்கா. உன்னை உராசினா நீ ஏடா செய்வ? ஒரு பொண்ணு கையால உரைச்சுன்னா நான் காலால உரைச்சு விடுவேன். பாத்தியா புண்ணாக்கு எவ்வளவு உசாரா இருக்கான்னு. ஆமா, நீ ஏன் மஞ்சமாக்கான பத்தி கேக்குற? உன்னை யாராவது சொன்னாங்களா? சொல்லி இருப்பாங்க. சொல்லு, யாரு? பொண்ணா ஆனா? பொண்ணு. யாரு? ராதா. அதான் எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது. அவன் வந்து இப்படி உன்னை உராசி இருப்பா, நீ பித்துக்கு பித்துக்குன்னு முடிச்சிருப்ப, உன்னை மஞ்சமாக்கான்னு சொல்லிருப்பா. மாப்பிள, வக்கீல்னா கருப்பு கோட்டு, டாக்டர்னா வெள்ளை கோட்டு, போலீஸ்னா காக்கி சட்டை. லவ்னால ஒரே ஒரு ஒத்த பேண்ட், ஒரு கூலிங் கிளாஸ் தான் மூலதனமே. அதை விட்டுறீங்க. என்ன ஒழுகு ஒழுகு ஒரு தலை, கழுத்துல ஒரு கொட்டை, அரை ட்ரவுசர் கூட இந்த நாயை புடிச்சிட்டு போனா எவன் உன்னை மஞ்சமாக்கான்னு சொல்லாம இருப்பா?
அதுக்கு என்ன மாமா பண்றது? மாப்ள டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி நாளைக்கு அவன் முன்னால பழியிருந்து போய் நில்லு. அதுக்கப்புறம் ஒன்னு அவன் மஞ்சமாக்கான்னு சொன்ன அந்த வாய உட்கார வச்சு சொரிஞ்சு விட்டுற. ஜெயில் மன்னனா வந்துட்டு இருக்காண்டா. ஒரே ராத்திரில எப்படா இப்படி மாறினா? ஹேய் ஹாய். ஹலோ. என்னங்க என்னண்ணே கீழே கிடக்குறாங்க பாத்துட்டு இருக்கீங்க? வலிக்கு விழுந்துட்டாங்க. நான் எப்படி? நானும் விழுந்துருவேனே. சரியான ஆளுங்க. அப்பா இடுப்பு. ஐயோ ஐயோ. மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. ஐயோ எதிரி. மெதுவா மெதுவா. ஐயோ மெதுவா எந்திரிக்க எந்திரிக்க எந்திரிக்க. ஏங்க என்னங்க இப்படி விழுறீங்க மேல? நான் என்ன பண்றது, வழுக்குது. சரி எந்திரிங்க. இருங்க, ஷூ எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எந்திரிங்க மெதுவா. எந்திரிங்க மெதுவா மெதுவா. மெதுவா மெதுவா எந்திரிங்க எந்திரிங்க. ஓ ஓ ஓ. உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 அம்சம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா அது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் குடும்பம். எல்லாரும் கண்ணாடி போட்டுப்பாங்க. அது சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கு. நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்கதான் பொண்ணோட அப்பா அம்மா. யாரு? தார் டப்பா குடுந்த மாதிரி இருக்கானே இவனா? ஐயோ இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இவன் பொண்ணுக்கு எங்கடா நான் கேட்ட 6 அம்சம் இருக்க போகுது. இவரையும் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க. பௌர்ணமி நிலவு மாதிரியே இல்ல? யூ மீன் விதைக்கிறவன பாக்காத விளையிற நிலத்தை பாருங்கங்கற. ஆமா. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா. இவர் யாரு? இவர்தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள. ஹலோ மிஸ்டர் மாப்பிளை, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன். என் டார்லிங் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீதியை நான் சொல்றேன். சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க. அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளேயே பிளைட்டை இறக்கிட்டேன். என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில் இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ, அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ நோ நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. ஓஹோ. என் ஒய்ஃப் பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங், மாப்பிள்ளை உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ். பொண்ணை பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க, பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா இவ என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான். அண்ணே, இந்த பொண்ணு தான் பூங்காவனம். உங்க 6 அம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே ஓகே. தள்ளுங்க.
கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் 5 அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம் 6வது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. பூங்கவனா அண்ணன் சொல்றால நடமா? டேய் கை விடுறா. நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எது? டேய் ஸ்டாப். என்னடா அது கை போறது கால் போறதெல்லாம் எந்த அளவுக்கு கடை பாக்குற? டேய் இந்த பொண்ணை பேக்கறதுக்கு தான் ஆப்பிரிக்கா வந்து பர்மா போய் பர்மா வந்து இந்தியாவுக்கு வந்தியா? காட்டுற கண்ணாடி. மாமனாரு எந்த நாளா இருந்தாலும் உரிச்சு போடுவேன். விடுங்கண்ணே, 6 அம்சத்துல 1 அம்சம் தானே கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அட்ஜஸ்ட் பண்றது? ஒத்த கால இல்ல. இவனை தூக்கி நான் தோல்ல வச்சுட்டு போக முடியுமா? சரி இதை விடுங்க, இவங்க அஸ்போனா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும். புஷ்போனம் புஷ்போனம். டேய் இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா ஏய் இந்த அத்தான் போத்தால டெஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஒரு இடத்துல ஏமாறுவான், சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ வெரி குட் ஸ்டாப். ஆஹா ரைட் டர்ன். ஐயோ இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டீரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. ஓ ஸ்மைல். வெரி நைஸ். கம் பேக். வரே வா. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, பொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். புஷ்பவனம் மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு, நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கொடு. ஓ மை காட், கல்யாணத்துக்கு முன்னாலேயே முத்தமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. முத்தத்தை கொடு, அதை சத்தமாக கொடு. ஏய், என்னங்கடா இது? கட்டிக்கு போற நான் இருக்கும்போது கண்ட நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறாப்ல. ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை மாப்பிளைக்கு முத்தம் கொடுக்கறது எங்க பழக்கம். சும்மா கருணாய என்ன இருக்கிறது? ஆப்பிரிக்கா கத்திரிக்கான் இருக்கிற தொடமாப்பிள 500 பேர் இருந்தா அத்தனை பேருக்கு முத்தம் கொடுக்க முடியுமாடா? இந்த பார், இனிமே முத்தக்கு தானே வாயை கிழிச்சிருவேன். ஆப்பிரிக்கா பழக்கத்து விடுங்க, இனிமே எங்க பழக்கத்துக்கு வாங்க. அண்ணன், என்னடா பூங்கவனத்தை நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. டே ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிராக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகுறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கோட்டை. டுமாரோ மார்னிங் ஓகே? ஓகே. ஒரே மேடையில, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே தாலியில. ஒரே தாலி அப்படா 2 பேர் கழுத்துல கட்ட முடியுமா? ஆப்பிரிக்கால அப்படித்தானா? சாரி சாரி, 2 தாலி. ஆக கல்யாணம் டன் டன் டன். கல்யாண பந்தியில எனக்கு ஒரு இடம் பிடிச்சு வைங்க. போங்க. சரிங்க. எங்க போனீங்க? ராத்திரி பாம்பே கரைங்க பாட்டில் பாட்டிலா ஊத்தி கலக்கிட்டாங்க இல்ல? நானும் இப்ப கலக்கத்தாண்டா வந்திருக்கேன். ஏண்டா என் மாப்பிள தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்துல ஒரு பாம்பே நாய் தாலி கட்டுது. அந்த கல்யாணத்துக்கு நீ வந்திருக்க. சரிண்ணே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் ஒண்ணு இடிச்சு வாத்தனமா வரல. 100 பாக்கெட் நிறைய பேதி மாத்திரை வச்சிருக்கிறேன். முதல்ல பாயாசண்டா, சாம்பாரண்டா, ரசம்டா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கலந்துருவேன். இவன் தாலி கட்டுற நேரத்துல எல்லாரும் கக்கூஸ்க்கு லைன் கட்டி நிப்பாங்க. முதல்ல தாலி எடுத்துக்க பாரு ஐயரு. அவர் தாலி எடுத்துட்டு கக்கூஸ்க்கு ஓடி போயிடுவாரு. ஆமா, சமையல் கிட்ட எங்க இருக்கு? ஆசாமி என்ன எங்க போன? ராத்திரில உன்ன ஆளே காணா. என்னப்பா இவர் இப்பதாங்க வந்தாரு. ஆரஞ்சு பல்ல கல்ல எடுத்து போடுவேன். நீ பாத்தியாடா? பந்தல் போட்டது யாரு? பனமரம் கட்டினது யாரு? என்னது பனமரமா? இது என்னது? தென்னமரமா? அது கட்டினது யாரு? ஓஹோ, இந்த கல்யாண வேலையில உன்னை பார்க்க மறந்துட்டு போட்டுருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? சரி சரி, போன போது இந்த பாம்பேல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பந்திய சமாச்சாரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்க. இந்த பாயாசத்தை பார்த்து ஊத்து. இந்த பாயாசத்தை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறேன். நீங்க வந்து தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் ரெடி பண்ணீங்க. என்ன தண்ணி? ஆமா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கல, நாத்தம் தாங்க முடியாதே. நாத்தமா? நாத்தம்னா அது நாத்தம் தான். ஐயா ஏய், என்ன மாப்பிள கையை பிடிச்சு கூட்டுறாங்க. பொண்ணு கண்ணு தெரியாதா? பாருங்க மாமா. யார பார்த்து கண்ணு தெரியும் சொன்னீங்க? உங்க மாப்பிளைக்கு பல்லு இருக்கான்னு பாருங்க. டேய் குறுமுட்டு, மாப்பிள எதுல தான் இருக்காரு? வாய பாடுறா. எங்க பொண்ணு கண்ண பாருங்க. மீன் விழியால். ஆத்து மீனா குளத்து மீனா புடிச்சு குழம்பு வைங்கடா. அந்த வெத்தலை தட்டு எப்படி கொடுங்க. இந்தப்பா. நான் கொடுத்தேன், அதை கொடு. தல்லா.
ராதா, மாப்பிள பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும். இந்த வெத்தலாவை கொடுத்து போட சொல்லு பார்க்கலாம். என்னங்க ஸ்டாப். நான் ஒரு செக் போஸ்ட் இருக்கும்போது என்ன கேட்காம எப்படி போடலாம்? வெத்தலையில என்ன இருக்கு போது மாமா? பூவுக்குள்ள பூகம்பம் இருக்கும்போது வெத்தலைக்குள்ள வெடிகுண்டே இருக்கலாம். ஒண்டா இந்த பாருங்க, அதை கொடுங்க. டேய் புளியா கொட்டா மூடிட்டு உட்கார்றா. அடேங்க அப்பா, டேய் மலையை உடைச்ச ஒரு பெரிய கல்ல கொண்டு வந்திருக்காங்கடா. இது உடைச்ச ஒரு ஹைவேஸ்க்கே ஜல்லி போடலாம். இங்க பாருங்க, மாப்பிள்ளைய நாங்க அப்படிதான் சோதனை போடுவோம். மாப்பிளை குப்பர் படுக்க வச்சு பிளேட் எடுத்து ஆளுக்கு ஒரு பக்கம் அருங்கடா. தாலியை கட்டாச்சு அப்புறம் என்ன சோதனை? அது இருக்கட்டும், மாப்பிள்ள என்ன மௌனமாவே இருக்காரு? ஊமை இல்லையே, பேசுவாருல்ல? பொண்ணு தேவதை மாதிரி கிடைச்சிருக்கல, அந்த சந்தோஷம் தான். மாப்பிள்ளைக்கு பேச்சு மூச்சு வரல. டேடே, உங்க பொண்ணு தேவதைன்னா என் பையன் ராஜகுமாரன். ராஜகுமாரனா? அப்படின்னா இவங்க அப்பா எந்த தேசத்துக்கு ராஜா? பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டானே வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் தான் இவருடைய ஃபாதர். அவன் வாயில கொஞ்சம் எச்சி துப்புங்களா. எங்க ராதாக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளை பாட சொல்லுங்களேன். பாட தெரியல, நான் பாடுறேன். நீ போய் ஜூல பாடு. பாட்டு கட்டுறவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அங்க பார், நடன மங்கைகள், நடன நங்கைகள். வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். நீ கொடுத்து வச்சபடி மாப்பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. ஏய், தன்னை பூங்காவனம், இன்னைக்கு நமக்கு முதராத்திரி இல்ல, சிவராத்திரி. விடிய விடிய ஒண்ணு தூங்க விட மாட்டேன். நானும் அதாங்க நினைச்சேன். நமக்குள்ள எவ்வளவு ஜோடி பொருத்தம் பத்தியா? பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும். மனுஷனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது? புது பொண்டாட்டினா சீக்கிரம் அனுப்பினா தானே முதல்ல சிறப்பா கொண்டாட முடியும். கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டயத்துக்கு பிளாட்பாரத்துக்கு வரணும். கட்டின பொண்டாட்டினா சொல்ற டயத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும். ஏங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க? உன்னை முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எங்க அந்த கபோதி போய் உன்னை கட்டிக்கிறவான்னு என் பயமாய் போச்சு. அதனாலதான் உன்னை நொண்டி நொண்டி நடி சொன்னேன். யாருங்க அந்த கபோதி பையன்? அதுதான் உங்க அக்கா கேட்டிருக்கானே, கொப்பம் கிடர்ல, அவனைத்தான். அவனை ஏன் இந்த நேரத்துல பேசிக்கிட்டு? ஐயோ, 6 அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா. வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரியில்லடா நாய. அது என்ன மெதுவா மெதுவா தொடருது? மொத்தமா தான் தொட. அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. அடைச்ச கையடுறா. டேய், 6 படி முதல்ல அக்கா தாண்டா வரணும். அது எப்படி முதல்ல தங்கச்சி வரலாம்? அது அவங்கள போய் கேளுங்க. நம்மால எப்பவுமே ரொம்ப பாஸ்ட். டேய் சை, நான் ரிஜெக்ட் பண்ண சப்பானி கட்டிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய. டேய், நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். 1 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல. டேய், பாட்டு கீட்டு பாடாம கம்முன்னு படுத்துங்கடா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா அப்படி இப்படி தான் இருக்கும். இத நீங்க கண்டுக்கறாதீங்க. நீங்க போக போறீங்களா இல்லையா? ஐயோ, அசிங்கம் பண்றானே. மாப்பிள, ஏய் ஜம்பல கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள், டேக் இட்ரா. ஏய் மாமி, டேக் இட். என்ன மாப்பிள இங்க நிக்கிறீங்க? என்ன ஆப்பிரிக்கா காட்டுல போய் நிக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மொட்டாடி போய் வர சொல். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்லு அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு, என் ஒய்ஃபுக்கு. நோ 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 நோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ண ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏன்னா நீ குடும்பம் நடத்துறது இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான். அப்படி ஆசை இருந்தா உன் பொண்டாட்டி சந்து போதுக்கு போடா. முதல்ல என் பொண்டாட்டி வர சொல்றான். என்ன டார்லிங்? மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பல கடி பம்பா, கட்லு கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதடா. புண்டாக்கு கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி இருந்தேனே. ஐயோ, ஒரு சுண்ணாம்பு கட்டி என்கிட்ட வந்து சொல்றா. மாப்பிள்ள வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல. என்னது? வயசுக்கு வரலையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, புஷ்பவரம்னு பேரை சொல்லி பூக்காத வரத்தை என் தலையில கட்டி விட்டு நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களேடா. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன்? நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. தாலி கட்டுற நேரத்திலயாவது அத்தா நான் இன்னும் வயசுக்கு வரலன்னு சிக்னல் பண்ணி இருந்தா நான் தாலி கட்டுறதே நிறுத்திருப்பேன். இப்ப எல்லாம் செட்டப் பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் தலையில குண்டை போட்டீங்களேடி. அதனால என்னத்தா,
இன்னொரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ வயசுக்கு வந்துட மாட்டேனா? 10 வருஷம் கழிச்சு நீ வந்தா என்ன வரலன்னா இல்லடிய. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. ராதா ஐயோ அடடடடடடடடடா. ஏதோ மனுஷன் அலுப்புல வந்து தூங்கலான்னா விடுறானுங்களா? பொண்டாட்டி சரியில்லைன்னு இங்க வந்து படுத்தா நம்ம மாப்பிள்ளை கைய தூக்கி போடுறதும் காலை தூக்கி போடுறதும் விட்டா நம்மளையே கற்பழிச்சிருவான் போடுறதுக்கு. இந்த இடம் நமக்கு லாய்க்கப்பட்டு வராது போ. தாதா மாமா எங்க போனாரு? ராதா எப்ப இங்க வந்த? ராதா என்னம்மா உன் புருஷன் வந்திருக்க தூங்கிட்டே இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு ராதா. என் கண்ணு இல்ல, என் மூக்கு இல்ல, என் கண்ணு இல்ல, என் உதடு இல்ல. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க. உன்னை எப்படி முழிக்க வைக்கிறதுன்னு தெரியும். ஐயோ மாமா நீங்களா? நான் ராதா நினைச்சேன். நல்ல வேலை ராதா நினைச்சு இதோட விட்டிய. ஒரு வாரத்துக்கு வாயில எதையும் வைக்க முடியாம வச்சுட்டா பாவி. ஐயோ ஓ இம்சை தாக்க முடியாம தானே இங்க வந்து படுத்த. உருண்டு வந்து கடிச்சு வச்சிட்டியடா. மாமா எனக்கு ஒரே ராதா ஞாபகமாவே இருக்கு. மாமா மாமா போய் ராதாவை பார்த்துட்டு வருவோமா? ராதாவையும் பார்க்க வேண்டாம், சோழாவையும் பார்க்க வேண்டாம், போய் கவுந்தரிச்சு பாடியா. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? மறுபடியும் ஒன்னா தூங்குவோமா? ஐயோ வேணாம்பா, இப்ப உதட்ட கடிச்சு வச்ச, அடுத்து காதை கடிச்சிருவேன். இப்ப என்ன செய்யணும்? ராதா போய் பாப்பா வாங்க. மாமா இது முகமூடி மாமா, இதை போட்டுட்டு போனதான் நம்ம யாரும் தெரியாது. முகமூடியா? எவனோ 150 வயசுல செத்தவன் தலை மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இத தலையில வேற கவுத்து சொல்றேன் மாப்பிள. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்பிள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. சரி சரி போடுங்க. ஆமா இதை எப்படி போயிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு மாமா. ஐயோ அம்மா, ஐயோ ஐயா. ஐயோ வாங்க 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 வாங்க. முகமூடி கொள்ளக்காரன் மாட்டான், நம்ம ஊர் அதிகமா போச்சு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி நம்ம ஊருக்கே வந்துட்டானுங்களா? இந்த பயல்களால நம்மளால நிம்மதியா தூங்க முடியலையா? நம்ம கைக்கு மாத்திரம் கிடைச்சானுங்க, மாறு மாறுகால் வாங்கிடுவோம் நம்ம. நீ மாறுகால் மாறுகை தான் வாங்குவேன், என் கைக்கு மட்டும் அவன் கிடைக்கிட்டான். மாமா யாரோ வராங்க. வீரவாண்டி கோட்டையிலே செஞ்சர ஜஞ்சர ஜஞ்சரஞ்சங், வெள்ளி முளைக்கும் வேலையிலே செஞ்சர ஜஞ்சர ஜஞ்சரஞ்சங், கொலுசு சத்தம் மனசை திருடியதே. ஜஞ்சர ஜஞ்சர ஜஞ்சரஞ்சங். ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருந்து இங்க வந்து விடுறான் பாரு மாப்பிள. ஐயோ ரெண்டு பையே. நான் தான்டா நாயே. பாடுறா என்னது? என்ன நொண்ண ஒண்ணுக்கு அங்க இருக்க கூடாதா? இங்கதான் வந்து இருக்கணுமா? தெரியலண்ணே. என்ன தெரியல மாப்பிள? ராதா வீடு இங்கதான் இருக்கு, நீ போய் இந்த நாயை நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா. அண்ணே எனக்கு ஒரு முகமூடி கொடுக்கண்ணே. உனக்கு எதுக்குடா முகமூடி? ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்கிற. சரியா அந்த செருப்படு. இந்தாங்க. ஐயா டேய் செருப்பு குடுறா, கால்ல ஆடிடா.
ராதா இருக்க நீ இவன் ஆசை வந்திருக்கல திரும்பி பாட ராதா டிங் 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 அஜுஜு அஜுஜு ஜுஜு. சும்மா இருங்க. என்னது குரல் வேற மாதிரி இருக்கு? தொண்டை கிட்ட கட்டிக்கிச்சா? அஜுஜு. பேசாம படுங்க. என்ன படுக்கிறதா? 10 நாளைக்கு ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னது மறந்துட்டியா? ஐயர் சொன்னாரா? அதுக்குள்ள மறந்துட்டேனா? என்ன சொல்றீங்க நீங்க? சுசிலா, யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்ன அடிக்கிறீங்க நீங்க? டேய் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க மரியாதை வெளியே வா, இல்ல தொடப்பு கட்ட பிஞ்சிரும். என்ன தைரியம் இருந்தா என் கணத்தை வந்து கிள்ளுவ. உன் கணத்தை வேற கிள்ளிவிட்டானா? ஆமாங்க. ஏய், என் பணத்தை எடுத்து போயிருந்தாலும் கவலைப்பட மாட்டான்டா. என் பொண்டாட்டி கணத்தையா கிள்ன? நானே கிள்னதுல ஐயோ வெள்ள வாடா. ஐயோ ஐயோ உன்னை ஐயோ விட்டுறேன் பாரு உன்னை. ஐயோ 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 அப்பா என்னாச்சு? என்ன சத்தங்க? நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டாமா? கட்டில கீழே புந்திட்டு வரவே மாட்டேங்கிறா. திருடனா? கொஞ்சம் நான் பாக்குறேன். இருங்கப்பா. அச்சச்சோ, நீங்களா? ராதாமா வரு. இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணு பாக்கதா? ஐயோ ராமா, அவங்க அனுப்பு 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 அனுப்பு. வெளியே வர வெக்கமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, போ சொல்றேன். என்னம்மா? அப்பா அவருப்பா. அவரா? அவர்னா எவரு? ஐயோ அவர்தாப்பா. அவர் என்ன யாருடி? உங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? எனக்கு அது மாப்பிள்ளைய வரமா தலையடிச்சிட்டேனா? ஏண்டி முகத்தை நல்லா பாத்துக்கப்படாதா? நீங்களும் தான் அடிச்சீங்க. ஏமா மாப்பிள்ளை கூப்பிடுமா? மாப்பிள்ள ஐயோ வேண்டாப்பா, அவர் உங்களை பார்க்க வெக்கப்படுறாரு. இல்லம்மா, நான் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க முதல்ல போங்க. போங்கம்மா. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க. ஐயோ என்னங்க? ஐயோ வாங்க வெளியே. அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன ராதா பண்றது? யார பார்த்தாலும் ஒண்ண மாதிரியே தெரியுது. ஓ ஞாபகத்துல இங்க ஓடியாந்துட்டேன். ஐயோ ரத்தம் வடியுது, வெளியே வாங்க, கட்டு போடுறேன். என்னங்க ஆச்சு? அது உள்ள மாட்டிக்கிட்டேன், உள்ள வந்து இழுத்து விட. இருங்க அப்பாவை கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே வரேன் நானே வரேன். ஐயோ மா, ஐயோ 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 ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ 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 ஐயோ. அம்மா சூடா காபி எடுத்துட்டு வா. இந்த வெயில்ல எதுக்கு சூடா காப்பி? என் தலைமையில கொட்டை எடுத்து. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, இப்போ உங்க உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? அடிக்கிறது அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேள்வி கேக்குறீங்களே? சும்மா விண்ணு விண்ணுன்னு பின்னுதுங்க வலி. ஐயோ காயங்கையும் பெருசா பட்டுடுச்சா? காயங்கையும் பெருசா படலீங்க, ஆனா அடிதான் பெருசா விழுந்துச்சு. ராத்திரி பூரா வலி தாங்கவே முடியல. ஐயோ மாப்பிள்ள, நேத்து நீங்கன்னு தெரியாம வாடா போடான்லாம் பேசிட்டோம். திருடன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அத்தை, நானும் உங்களை ராதான்னு நினைச்சு ஜுஜு ஜுஜுன்னு சொல்லி உங்க கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டேன். அதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னது மாமியாளு மருமகனும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிறீங்க? இந்தாப்பா, எப்பமா வந்த? உன்னை பார்க்கதான் வந்தாங்க. என்ன பாக்கவா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீ மாப்பிள்ளைக்கு தலையில அடிபட்டுருக்குல்ல, காயத்துக்கு மருந்து கொண்டு வந்தேன். மாப்பிள்ளைக்கு அடிபட்டது உனக்கு எப்படி தெரியும்? அவர் அடிச்சது எங்க வீட்டுக்காரர் தானே? என்னது, உங்க வீட்டுக்காரர் அடிச்சாரா? இல்லையே, ராத்திரி ஒண்ணுக்கு போகும்போது விட்டத்துல இடிச்சுக்கிட்டே சொன்னா. உண்மை. எது உண்மை? இரு, என்னமா நடந்துச்சு? அம்மா, அவங்க நின்னுட்டு இருக்காங்க, காபி எடுத்துட்டு வா. எவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு, கேட்காம போறதா? நான் வரேன், நீ கேளு. எனக்கு வெக்கமா விடுமா. போறான் பாரு திருட்டு பைய, ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். என்ன என்ன பண்ணா? அண்ணி, மாப்பிள்ளை ராத்திரி செவரேறி குதிச்சு சேரும்குள்ள வந்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் ராதான்னு நினைச்சு என் கண்ணத்தை வேற கிள்ளிட்டாரு. அவ்வளவுதானே? அதுக்குள்ள என் வீட்டுக்காரர் வந்து திருடன் நினைச்சு மாப்பிள்ளை மண்டிய பொழந்துட்டாரு. நல்ல வேலை,
சமயத்துக்கு வந்திருக்காரு. போங்க நீ பாவம் மாப்பிள. ஆமா பாவம் தான். கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுது. புது பொண்டாட்டிய உள்ளூர்லயே வச்சுக்கிட்டு பாக்காதடான்னு சொன்னா எப்படி இருப்பான்? அதான் பையன் செவ்வரேறி குதிச்சு வந்திருக்கான். அண்ணி என்னையோட 10 நாள் ஆச்சு. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து ராதா இங்க கொண்டு வந்து விட்டுறேன். நாளைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா முதல்ல அதை செய்வோம். இல்லைன்னா ஓம் பொண்ணு செவ்வரேறி குதிச்சு இங்க வந்துட போறா. வா மாப்பிளைக்கு மருந்தா நான் போட்டேன். வா பால் எடுத்து குடுறே, சீக்கிரம் போடட்டும். இந்தா பிடிச்சுக்கோ. அப்பா இந்த பந்துல நீங்க அவுட் ஆக போறீங்க. ஒரு பார்க்கலாம். பாத்தியாடா, கல்யாணம் ஆகி நான் முதலிரவு நடக்காம அவசப்பட்டு இருக்கேன். இந்த நாய்க்கு காலங்காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுதுங்க. கிரிக்கெட் விளையாடுறது கூட தப்பு இல்ல. என்னமோ பாரம்பரிய சொத்தாட்ட கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுதுங்க. அண்ணே உங்களுக்கு முதலிரவு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்கண்ணே. உனக்கு நடந்துச்சுல்ல. அண்ணே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் விட்டுருவேன் அண்ணே. நான் இருக்கேன்னே, உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். எங்க நிறைவேற்றி வைக்கிறீ? அண்ணே நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன். உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சி ஆனா வயசுக்கு வந்துருமா? அப்ப எலக்ட்ரிக் ஷாக் வைப்போமா? அண்ணே செத்து போயிரும்னே, கொலைகேஸ்ல மாட்டிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கிழவர் இருக்கானே, அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்றான். நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழவன் நெஞ்ச பார்த்து பட்டான்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழவன் ஹார்ட் அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். உங்க சம்சாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசுக்கு வந்துருவா. அடுத்த நாளே எனக்கு முதல்ல டேய் ஜம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்ரா. பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை. கொலைகேஸ் அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும். ரெடி? ஹாய் ஜம்பலக்கடி பம்பா. ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள. எஸ், நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன். மாமி ஃபீல்ட் இருக்கட்டும். தம்பி பால் போடுவா. டேய் பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்ட்டா போடு. ஒரே அடி சிக்ஸர். லெஃப்ட். ஏ மாமி, ஆப்பிரிக்காவுல எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுறா. இந்தாங்க மாப்பிள. ரெடி? Abhidel coming. ஐயோ அம்மா, ஐயா அம்மா, ஐயா. என்னடே மாமனார பாடையில ஏத்துறேன்னு சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியாடா? அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்படி மிஸ் ஆகி போயிருந்தனே. யார் நீ? போய் பேசாதடா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு. நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே. என்ன அப்படி எல்லாம் இல்லடா. உன் பேர் என்னம்மா? என்ற பேர் சரசிங்க. இந்த குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில நரசிங்க. டாக்டர் ஒரு நாள் என்ன உரசிங்க, அன்னையில இருந்து என்ற வயிறு பெருசிங்க. அந்த உரசர டாக்டர் ஊருக்குள்ள தினம் ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா? மிஸ்டர் ஆர்சாமி எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன? இல்ல கொஞ்சம் மங்களா தெரியுது. மங்களா தெரியுது. மருந்துக்கிறத மாத்தி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண் ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன? மிஸ்டர் ஆர்சாமி மனசை திடப்படுத்தீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா. இவாடா, நான் உடலுறவு கொள்ள முடியலன்னா அவன் ஏன்டா சிரிக்கிறான்? அவருக்கு அங்கேதான் அடிபட்டு இருக்கு. ஓ, எனத்தோட சேர்ந்துருச்சுன்னு சந்தோஷமா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. அதான் எல்லாமே
போயாச்சு, இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? மாமா 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 மாமா. ஏய், நான் ஒருத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன், நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே, இது நியாயமாடி? மாமா வாய் தரங்க. எதுக்கு? சந்தோஷமான விஷயம், வாய் தோறணும் மாமா. எதுக்குடி? வாய் தோறங்கண்ணா. அப்பா அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய், குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா ஆ? அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. டேய் புண்ணாக்கு, கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான். கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிரூபிக்கிறேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை, என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், அந்த புள்ள பொறக்காதடா, வயிற்றுலயே கருகி போயிரும்டா. டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா, இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. ஏங்க என்னம்மா? பூவாத்தாவை பாத்தீங்களா? நீ யாரம்மா? அவங்க சின்னம்மாங்க. ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், யாருமே பாக்கலங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா ஏமா, அந்த பூவாத்தாவை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா சொல்லி அனுப்புறோம், ஊரு போய் சேரு. வர்றனுங்க. ஒரே பஸ் தான் இருக்கு, சீக்கிரமா போ. மாப்பிள, பூவாத்தாவை நம்ம மட்டுமில்ல, சொந்த பந்தம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏனுங்கண்ணா, என்ன பூவாத்தல பத்தி இவ்வளவு அக்கறையா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா அந்த பொண்ணு 5-6 நாளா ஊருக்குள்ள காணங்கன்ற. ஐயையே. பொண்ணு பாக்குறதுக்கு சிகப்பா அழகா இருப்பாளா? ஆ. பசங்க எல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்க. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போய் கெடுத்து கத்தியால குத்தி மண்ணை பறிச்சு புதைச்சுதான் போட்டுருக்கு. மாமா யாரு? பழக்காரி பூவாத்தாங்களா? ஆ. ஆட நீ இங்க வேற. நேத்து குன்னத்தூர் சந்தையில கூட நிறைய பழம் வாங்கிட்டு போறது நான் பார்த்தனே. நிஜமா நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? என்ற கண்ணால பாத்துனுங்க, பொய்யா சொல்ற? எல்லாம் சொல்லு. ஆமாங்க, நானும் என் கண்ணால பார்த்தேன். பேசுறது சொல்லு. நானே அவகிட்ட பேசுறேங்க. ஊருக்குள்ள பேசுறதுக்கு ஏகப்பட்ட நியாயம் இருக்குது. பூவாத்த நாயம் பேசிட்டு இருக்காங்களாமா. வண்டி எடு. ஆ. அப்ப வாரணுங்க. என்னங்க, நாம தானே பூவத்தலை உயிரோட கொண்டு புதைச்சோம். அவங்க கிட்ட போய் பூவத்தலை உயிரோட சந்தையில பார்த்ததா சொல்றீங்க? ஏண்டா, அவனுங்க பூவாத்தால தேடிட்டு இருக்கானுங்க. ஆமா, நான் உசுரோட பார்த்தேன்னாதான் அவளை தேர்றதை விட்டு போட்டு வேற வேலை பாப்பானுங்க. எப்படி? நீங்க விவரமான ஆளுங்க. என்ன ஊருக்குள்ள லூசுனிட்டு இருக்கானுங்க. வண்டி எடு. மாமா, பூவாத்தா செத்து கிடந்தது என் கண்ணால பார்த்தேன், இவன் சந்தையில பார்த்தேங்கிறான். எப்படி மாமா? மாப்பிள, புண்ணாக்கு சொன்னதுதான் உண்மை. இந்த லூசு கவுண்டர் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அப்புறம் ஏன் மாமா ஒரு பொய் சொல்லிட்டு போனோம்? அதான் மாப்பிள, ஒண்ணுமே புரியல. மாமா, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த லூசு பையில 4 சாத்து சாத்தி உண்மை கக்க வைக்க. மாப்பிள, பாத்தியா அவசரப்படுறிய? இப்பதான் கடுகளவு உண்மை வந்திருக்கு. இந்த கொலையை அவன் தான் பண்ணுனான்னு அவன் வாயிலேயே சொல்ல வைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட். பிள்ளையாரப்பா, நாங்க வேண்டியபடியே பூவாத்தாவை குணமாக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த தேங்காய் உடைங்க. தோப்புக்காரணும், தோப்புக்காரணும். வாங்க வாங்க. ஏனும் கோபால் தம்பி, என்ன பூவாத்தான்றீங்க, போச்சுட்டான்றீங்க, தேங்காய்லாம் உடைக்கிறீங்க, ஒண்ணும் புரியல தம்பி. கவுண்டர் விஷயமே தெரியாதா? பூவாத்தவை யாரோ கொலை பண்ண பாத்துருக்காங்க. அவ தப்பிச்சுட்டா, ஆஸ்பத்திரியில இருக்கா, அவளை பார்க்க போறோம். என்ன மாப்பிள பாத்துட்டே நிக்கிறீங்க? பூவாத்தாவுக்கு ஆபீஸ் கொடுக்க டைம் ஆகுது. ஆமா, ஆமா. வாங்க போலாம். வாங்க. ஏன் கவுண்டர் நீங்க வரீங்க? வண்டி கொஞ்சம் ரிப்பேருங்க, நீங்க போங்க, நான் பின்னால வரேன். மாப்பிள, மாமா, அவன் மூஞ்சிய பாத்தீங்களா? பேய் கடிச்ச மாதிரியே இல்ல. அவன் பக்கத்துல இருக்கிற மூஞ்சி பாருங்க, நாய் கடிச்ச மாதிரியே இருக்கிறான். பேய் நாய் ரெண்டும் மாட்டிக்கிடுச்சு, ஒரே அமுக்குட்டா. பூவாத்தால சரியா போச்சுங்களா இல்லையா? நாங்க சரியாதாங்க புதைச்சோம். நீங்க ஒழுங்கா குத்துனீங்களா? நீ போச்சது உண்மைன்னா பணத்தை காட்டு வா.